அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவ இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு 5 சூப் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா அவங்களுக்கு இன்பிட்வீன் நம்ம டீ காஃபி குறைச்சிடுங்க, குடிக்காதீங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ இன்பிட்வீன் நாங்கள் ஏதாவது குடிக்கணும், ஆனா அது சர்க்கரையோடைய அளவு கூட்டாததா இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு 5 சூப் வகைகள் அவங்க ரெகுலரா எடுக்கும் பொழுது அவங்க சர்க்கரையோடைய அளவும் கட்டுப்பாட்டில் இருக்கும், அவங்களுக்கு லோ கிளைசமிக் இண்டெக்ஸாகவும் இருக்கும், சர்க்கரை மெதுவாக ஏறுறதுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும், உடல் எடையை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும், அதே சமயம் கிரேவிங் அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 வகையான சூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் தக்காளியும் சேர்த்து ஒரு சூப் மாதிரி சொல்லலாம். ஸோ கருப்பு பீன்ஸை முதல்ல நல்லா பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஒரு வானிலையில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு, சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி போட்டுட்டு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதோட சேர்த்துட்டு அது நல்லா கொதிச்ச பிறகு வெந்த அந்த கருப்பு சுண்டலையும் அதோட சேர்த்து நல்லா கலக்கி ஒரு சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கோங்க, மேலே கொஞ்சம் சன்ன லவங்கப்பட்டை தூவிக்கோங்க. இந்த சூப் நீங்கள் எடுக்கும் பொழுது ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் சுத்தமாக க்ளூட்டின் கிடையாது, நம்ம கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு ஆட் பண்ணல, இல்லை நம்ம அது சூப் திக் பண்ணுறதுக்கு வேற ஏதாவது சோயா மில்கோ சோயா உடைய இதோ எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா வெறும் காய்கறிகள் கலந்த ஒரு சூப் தான். இது எடுத்துக்கும் பொழுது கிளைசமிக் இண்டெக்ஸும் குறைவு, உடல் எடையும் குறையும், சர்க்கரையோடைய அளவும் குறையும், இது ரத்த கொழுப்பையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த தக்காளி கருப்பு சுண்டல் சூப் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 11 o'clock இந்த சூப் குடிக்கலாம், ஈவினிங் 4 o'clock போல் இந்த சூப் குடிக்கலாம். இல்லை சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது, ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது, உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த கருப்பு சுண்டல் கொஞ்சம் குவான்டிட்டியை சேர்த்து போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நைட் டின்னர் இதுவும் நம்ம முடிச்சுக்கிறதுக்கும் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய கொத்தவரங்காயோடைய சூப். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொத்தவரங்காயும் ஒரு கூட ஒரு 4-5 பல்லு பூண்டும் சேர்த்து நல்லா நம்ம வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு, அது கூட முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, இந்த நம்ம வேக வச்ச கொத்தவரங்காய் பூண்டு உடைய கலவையை இதோட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, கூட சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கொத்தவரங்காயோடைய சூப்க்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுடைய உடல் எடையை குறைக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்காது, குடல் நல்ல சுத்தமாகும், சர்க்கரையோடைய அளவை ஈஸியாக கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும், மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய விஷயமாகவும் இந்த கொத்தவரங்காய் இருக்கும், கூட இரத்த கொழுப்பையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கும், உடல் எடையும் குறையும். ஸோ கொத்தவரங்காய் சூப் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளரிக்காயோடைய சூப். ஸோ வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா நார்மலாக அப்படியே நம்ம சாப்பிட்றோம், ஆனால் அதில் சூப் மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளரிக்காயை கட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு, அது கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டு, இந்த அரைச்ச வெள்ளரிக்காயும் அதோடு சேர்த்துட்டு, கூட சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு லவங்கப்பட்டை பொடி மேலே போட்டு நம்ம எடுத்துக்கலாம். கொதிக்க வச்சுட்டு இந்த சூப் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும் பொழுது வெள்ளரிக்காயில் ரொம்ப கலோரி கம்மி, ஸோ சுகருடைய அளவு ஏறவே ஏறாது. அதே சமயம் நம்ம அதில் பல்பாக யூஸ் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேவிங் நல்லா ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ ரத்த அழுத்தம் இருக்குது, ரத்த குழாய்களில் அடைப்பு இருக்குது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவு அதிகமாக இருக்குது, LDLோடைய அளவு அதிகமாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அவங்க இந்த வெள்ளரிக்காய் இப்போ நான் சொன்ன மாதிரி சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும் பொழுது மேலே சொன்ன அத்தனை பிரச்சனைகளும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாலாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெண்டைக்காயோடைய சூப்.
ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெண்டைக்காய் மட்டும் ஒரு ஹாஃப் பாயில்டாக இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஸோ முதல்ல வந்து கடாயில் எண்ணெய் விட்டுட்டு, லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா சின்ன வெங்காயம் நிறைய போட்டு அதை ஒரு வதக்கிட்டு, கூட வந்து தக்காளி நல்லா அரைச்ச தக்காளி ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிட்டு, தண்ணி ஊற்றிட்டு, வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி ஜஸ்ட் அது போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். அந்த மாதிரி கொதிக்க வச்சு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கூட கொஞ்சம் மசாலாலாம் போட்டு நீங்கள் ஒரு சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், வெண்டைக்காய்க்கு வந்து கான்ஸ்டிபேஷன், குடல் சுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிரும் நமக்கு. குடல் சுத்தத்தை உருவாக்கி மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய தன்மை வெண்டைக்காய்க்கு இருக்கு. அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதும், சர்க்கரையுடைய அளவை மெதுவாக கிரகிக்கிறதுக்கு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உடையதாகவும், ரத்த சர்க்கரையுடைய அளவை ஈஸியாக கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த வெண்டைக்காயோடைய சூப். ஸோ தாராளமாக நம்ம மார்னிங் 11 o'clock ஈவினிங் 4 o'clock நம்மளால எடுக்க முடியும். அடுத்து பார்த்தோம்னா கொள்ளு சூப். ஸோ கொள்ளை வந்து வேக வச்சு தண்ணியை மட்டும் இருத்துட்டு, கொள்ளு வேக வைக்கும் பொழுதே 2 பல்லு பூண்டு போட்டு வேக வச்சுடுங்க. வெந்த உடனே அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நீங்கள் எடுத்தாலே போதுமானது. இல்லை இன்னொரு விதம் எப்படின்னா, கொள்ளையுடைய தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம பூண்டு மட்டும் வதக்கிட்டு, கூட ஒரு அரை தக்காளி போட்டுட்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டு ஒரு வதக்கிட்டு, அந்த வெந்த தண்ணி அதில் விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு, அதை எடுத்து அதில் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது தாராளமாக மார்னிங் 11 o'clock நம்ம ஒரு சூப் மாதிரி குடிக்கலாம். இந்த கொள்ளு சூப்புக்கான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய, இப்போ ரத்தமே வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எண்ணெய் மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு ரத்தத்தினுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளட் தின்னிங் ப்ராப்பர்ட்டி வந்து கொள்ளுக்கு இருக்கு. ஸோ உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரித்து, அதே சமயம் ஃபேட்டி லிவரை சுற்றி கொழுப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க கிரேட் 1 கிரேட் 2 ஃபேட்டி லிவர் யாருக்காக இருந்தாலும் இந்த கொள்ளு சூப் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கொஞ்சம் கொஞ்சமாக கிரகிக்கிறதுனால இதுக்கு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் தன்மையும் உண்டு. ரத்த சர்க்கரையினுடைய அளவு வேகமாக கட்டுப்பாட்டுக்கு வரும். அதே சமயம் உடல் எடையை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த 5 சூப், ஒன்று தக்காளி கருப்பு பீன்ஸோடைய சூப், ரெண்டாவது பார்த்தோன்னா வெண்டைக்காய் சூப், வெள்ளரிக்காயோடைய சூப், கொத்துவரங்காயோடைய சூப், கொள்ளு சூப். இந்த 5 வகையுமே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், ரத்த சர்க்கரை மெதுவாகத்தான் கிரகிக்கும். ரத்த சர்க்கரையோடைய அளவும் நல்ல கட்டுப்பாட்டுக்கு வரும். ரத்த கொழுப்பினுடைய அளவும் கட்டுப்பாட்டுக்கு வரும். உடல் எடையை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இந்த 5 சூப்பும் ரத்த சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தி அவங்க உடலில் இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரையை வேகமாக குறைச்சி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.